ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஃபோட்டோகிராஃபி தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, செம்மையாக சூப்பராக வேறு லெவலில் வந்து லைட் ரூமில் ஒரு கலர் கரெக்ஷன் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் லைட் ரூமில் போட்டிருக்க வீடியோஸ்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் சொல்கிறது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஏன்னா லைட் ரூம் வந்து ஃபுல்லாக படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வேறு லெவலில் ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணலாம். ஸோ இந்த லைட் ரூம் பற்றி ஃபுல்லாக ஒரு மாஸ்டர் கிளாஸ், ஃபுல்லாக லைட் ரூமில் ஆப்பில் இருக்கிற எப்படிலாம் எடிட் பண்ணலாம், என்னென்ன செட்டிங்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் எடிட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம லைட் ரூமில் எடிட் பண்ண போகிறது இந்த ஒரு வீடியோ தான். ஐயோ, லைட் ரூமில் எடிட் பண்ண போகிறது இந்த ஒரு ஃபோட்டோ தான். ஸோ இந்த ஃபோட்டோவை நம்ம சூப்பராக வேறு லெவலில் கலர் கரெக்ஷன் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். எப்படி வந்து எடிட் பண்ணுறது, என்னென்ன டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படி தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைட் ரூமில் எடிட் பண்ணியிருக்க வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. லைட் ரூம் ஆப்பில் நம்மளோட ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணியாச்சு. லைட் ரூமை பற்றி உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொஞ்சம் வீடியோஸ் கொடுக்குறேன். அந்த வீடியோஸ் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா லைட் ரூமை வேறு லெவலில் கற்றுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபோட்டோ ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேசிக்கான கலர் கரெக்ஷன் கொடுக்கணும். அதுக்கு இந்த சூரியன் மாதிரி இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு பிளாக்கை வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க, ஒயிட்டை வந்து கூட்டிக்கோங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த டிப்ஸை வந்து அந்த வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். இப்படி 2 ஃபிங்கர் வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணும்போது எது பிரைட்டாக இருக்குது டார்க்காக இருக்குது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணிக்கலாம், லைட் ரூமோட மாஸ்டர் கிளாஸை நீங்கள் பார்த்து சூப்பராக வந்து லைட் ரூமை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஹைலைட்டை வந்து கம்மி பண்ணிக்கிறேன், அப்புறம் வந்து எக்ஸ்போஷர் வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கட்டும் ஃபோட்டோ. கலரை வந்து எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து ரீடச் பண்ணணும், அப்புறம் ஷார்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து முக்கோணம் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து மாஸ்கிங் அப்படின்ட்டு இருக்குல்ல, அது 2 விரல வச்சு தள்ளுறேன். 2 விரல வச்சு எதுக்கு தள்ளுறேன் அப்படின்னா இந்த மாதிரி எட்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கணும் அதுக்காக. ஸோ இந்த மாஸ்கிங்கை போட்டு ஷார்ப் பண்ணி கூட்டணும்னா எட்ஜ் வந்து ஷார்ப் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த நாய்ஸ் ரிடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபேஸ் எல்லாம் வந்து ஸ்மூத் ஆயிரும். அடுத்து வந்து நம்ம கலர் கரெக்ஷன் பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த சூரியன் இருக்குது பாருங்கள், அதுக்கு கீழே இருக்கிற அந்த கலர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. டெம்பரேச்சர் வந்து நான் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கள், 5300 கெல்வினில் இருக்குது. ஏன்னா வந்து நான் வந்து ரா ஃபார்மேட்டில் தான் ஃபோட்டோ எடுத்தேன், அதனால் வந்து அதுவே தன்னால் செட் ஆயிடுச்சு, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. கலர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கலர் வீல் இருக்குது பாருங்கள், அந்த கலர் வீலை வந்து கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிட்டு பச்சை கலர் கிளிக் பண்ணி சேச்சுரேஷனை ஃபுல்லாக குறைக்கிறோம். ஹியூ அப்படின்ட்டு இருக்க பாருங்கள், அதை வந்து மஞ்சள் கலரில் தள்ளி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் மஞ்சள் கலர் கிளிக் பண்ணி அதில் இருக்க சேச்சுரேஷன் இந்த மாதிரி கம்மி பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஆரஞ்சு கலர் வந்து அப்படியே நல்லா பூஸ்ட் பண்ணி கிடைக்கும். ஸோ ஆரஞ்சு கலர் கிளிக் பண்ணி லூமினஸ் அப்படின்னு கூட்டிங்கன்னா ஃபேஸ் வந்து பிரைட் ஆயிரும். ஓகேவா? ஒரு லைட் ரூமில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து எப்படி ஃபுல்லாக வந்து கையெல்லாம் வெள்ளையாக்குறது, அப்புறம் வந்து மூஞ்சி எப்படி ஸ்மூத் பண்ணுறது அப்படின்னா அந்த ஒரு வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் இதில் இவ்வளோ தான் பண்ண வேண்டியது இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ மாதிரி வந்துடுச்சு. அடுத்து வந்து தான் நமக்கோட மாஸ்டர் வேலையை வந்து நம்ம இறக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணுறோம், இந்த அக்கு மாதிரி 3 புள்ளி இருக்குது பாருங்கள், அந்த 3 புள்ளி கிளிக் பண்ணுறீங்க. இதில் வந்து ஹைலைட் அப்படின்னு இருக்கு பாருங்கள், இந்த 3ஆவதா அந்த ஹைலைட் அப்படின்னு கிளிக் பண்ணி இந்த இடத்துல ஒரு ஆரோ இருக்கும். ஸோ இந்த ஆரோவை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி ஹியூ அப்படின்னு இருக்கிறது இந்த ஸ்கை ப்ளூ கலரில் வச்சுட்டு சேச்சுரேஷன் அப்படி இருக்கிறது இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா தம்ப்லைனில் பார்த்தா ஒரு ஃபோட்டோ வந்து நம்மளால் அச்சீவ் பண்ணிக்க முடியும். சேச்சுரேஷன் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கலர் கூடும். அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா ஷேடோ அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து ஆரஞ்சில் வச்சு லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மாதிரி பூஸ்டான கலர் கிடைக்கும். லைட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டு லூமினஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து கூட்டிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இந்த ஃபோட்டோ வந்து கிடச்சிருச்சு. இப்போ நம்ம டன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா விபன்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, அதை வந்து லேசாக இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் அந்த கலர் வீலை கிளிக் பண்ணுறீங்க. கலர் வீலை கிளிக் பண்ணிட்டு இந்த ஸ்கை ப்ளூ கலர் இருக்குல்ல, அதோட சேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா அது வந்து ஹியூ வந்து லைட்டாக அங்கே தள்ளி வைக்கும்போது உங்களுக்கு ஒரு மீடியமான டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ் வந்து வரும். ஸோ அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த கலரே வந்து நான் வந்து வேறு ஒரு ஃபோட்டோவில் அப்ளை பண்ணுறேன். அதுக்கு இந்த மேலே இருக்க 3 புள்ளி கிளிக் பண்ணுறேன். காப்பி செட்டிங்ஸ் அப்படின்ட்டு கொடுக்குறேன், டிக் பண்ணிக்கிறேன். அப்படியே தள்ளிட்டு வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ இருக்குது. ஸோ இந்த மேலே இருக்க 3 புள்ளியை கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்தோம்னா கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, அதே கலர் ஃபில்டர் இதுலேயும் வந்து அப்ளை ஆயிடுச்சு. இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, அதுலேயும் கொடுக்கலாம். ஸோ மேலே இருக்க 3 புள்ளி கிளிக் பண்ணி பேஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுக்கலாம். உங்களுக்கு வந்து இது ஒரு சிம்பிளான எடிட்டாக தான் இருக்கும். இதே மாதிரி லைட் ரூமில் இந்த மாதிரி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணி போட்டுங்க. பேஸ்ட் செட்டிங்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த ஃபோட்டோவோட ஃபுல் கலருமே மாறிடுச்சு. இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய கமெண்ட்ஸ் வந்தால் இதே மாதிரி வீடியோஸ் வந்து நான் போடுறேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன். டாடா, பை பாய், see you.